கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வழக்கமாக தியானித்து வருகிற அந்த வரிசையிலே கடந்த வாரத்திலே நாம் யோசேப்பு குறித்து சிந்தித்தோம் என்று எண்ணுகிறேன். யோசேப்பு என்னும் ஜீவரட்சகன் என்கிற தலைப்பிலே யோசேப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் தேவனுடைய தாசனாகிய மோசே என்கிற தலைப்பிலே மோசேயினுடைய வாழ்க்கை குறிப்புகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மோசஸ், காட் சர்வன்ட், தேவனுடைய தாசனாகிய மோசே. மோசேயினுடைய வாழ்க்கை சரிதத்தை ஒரு அரை மணி நேரத்தில் சிந்திப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். இருப்பினும் நான் விரைவாக மோசேயினுடைய வாழ்வை குறித்த குறிப்புகளை வேகமாக உங்களுக்கு நான் சொல்லி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மோசேயினுடைய வாழ்க்கை சரித்திரம் பரிசுத்த விவிலியத்திலே யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் துவங்கி, யாத்திரையாகமம் 2:1 துவங்கி, உபாகமத்தின் புஸ்தகத்தினுடைய கடைசி வாக்கியம் 34ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் வரையிலும் அந்த 4 புத்தகங்களிலே அவருடைய வாழ்க்கை சரிதமானது காணப்படுகிறது. ஒரு பெரிய நீண்டதொரு வாழ்க்கை. சுமார் 400 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் உபத்திரவங்களுக்குள் அமிழ்ந்து நொறுங்கி கிடந்த எபிரேயர்களாகிய இஸ்ரவேல் மக்களை விடுவித்து அவர்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேவன் வாக்களித்திருந்த கானான் தேசத்திற்குள் அழைத்து கொண்டு சென்ற மனித வரலாற்றின் மிக ஒப்பற்ற மனிதர், பெரிய தலைவர் மோசே என்பவர். யெகோவா தேவன் மீது கொண்ட விசுவாசத்தை மட்டுமே தன் மூலதனமாக கொண்டு 40 வருடங்கள் லட்சக்கணக்கான மக்களை வனாந்திரத்தில் உணவு, தண்ணீர், தங்குமிடம், தேவ வழிபாடு, சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பு என்னும் அனைத்து நிலைகளிலும் வெற்றிகரமாக சுற்றிலும் இருந்த தேசத்தாரெல்லாம் வியந்து பயந்து நடுங்குமாறு செய்து தமது ஜனத்தை வழிநடத்தி சென்ற ஒப்பற்ற தலைவர். உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இவர் போன்ற ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லை. அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு தலைவராக தேவனால் ஜனங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட மனிதரே நாம் தியானிக்கின்ற மோசே என்னும் தேவனுடைய தாசன். அவரை குறித்ததான ஒரு 10 குறிப்புகளை நான் விரைவாக சொல்லி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, மோசே அவருடைய பிறப்பிலே தேவனுடைய பாதுகாப்பை கண்டவர். அவர் பிறக்கும் போதே தேவனுடைய பாதுகாப்பு அவரிடத்திலே காணப்பட்டது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிப்போமையானால், யாத்திராகமம் 1:22 எபிரேயரில் பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் என்கிற எகிப்தின் ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவ்விதமாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போட்டு கொண்டிருந்த காலத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி மோசேயை அவர் பாதுகாத்து கொண்டார். அவருடைய தாயார் ஒரு நாணர் பெட்டியிலே அந்த பிள்ளையை வைத்து அதை நதியிலே விட்டுவிட, அங்கே குளிப்பதற்காக வருகின்ற பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை கண்டு தன்னுடைய பிள்ளையாகவே அவள் எடுத்து வளர்த்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவ்விதமாய் விட்டது மோசேயினுடைய சொந்த தாய் தான், ஏகோபாத் என்று சொல்லப்படுகிற அந்த தாய் தான் அவரை வளர்த்தாள். சற்று வயதான உடனே பார்வோனுடைய குமாரத்தினிடத்திலேயே கொண்டு போய் விட்டு விடுகின்றாள்.
அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஆக அவருடைய பிறப்பிலேயே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பிறப்பிலேயே தேவனுடைய பாதுகாப்பை பெற்ற மனிதராக விளங்கினார். வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அரண்மனையிலே. அவர் அரண்மனையில் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் சகலவிதமான எகிப்தின் சாஸ்திரங்களிலே, வாக்கிலே, செயலிலே, எல்லாவற்றிலும் மிக மிக சிறப்புடையவராக அவர் விளங்கினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 22வது வாக்கியம் நமக்கு அதை எடுத்துரைக்கின்றது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 22வது வாக்கியத்தில் ஸ்தேவான் அவரை குறித்து இவ்விதமாய் சொல்லுகின்றார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் அவர் வல்லவரானார். அவருடைய வளர்ச்சி எல்லா விதத்திலும் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. மூன்றாவதாக, அவர் தமது அழைப்பை குறித்து மிக திடமாக அறிந்து வைத்திருந்தார். தான் ஏன் காப்பாற்றப்பட்டேன், எதற்காக உலகத்தில் இருக்கிறோம் என்கிறதான தன்னுடைய அழைப்பை குறித்த திட்டமான காரியங்களை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையாளனை அவர்களுக்கு அனுப்புவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எபிரேய மக்களிடத்திலே காணப்பட்டது. ஆபிரகாம் அவரிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்த போது, 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் உன்னுடைய ஜனங்கள் இருப்பார்கள், அதன் பின்பு அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் என்பதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குரைத்திருந்தார். ஆனபடியினாலே ஒரு விடுதலையாளர், டெலிவரர் என்று சொல்லப்படுகிற ஒரு விடுதலையாளர் வருவார் என்று அந்த எபிரேய மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை அனுப்பின போதோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கான். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதமாய் அந்த எபிரேய மக்களுடைய விடுதலையாளன் தான் என்பதை அவர் திட்டமாய் அறிந்திருந்தார். அவருடைய சகோதரரிடத்தில் சென்றார், ஆனால் சகோதரர்களோ அவரை அறியவில்லை என்பதாக நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். தமது அழைப்பை திட்டமாக அறிந்து வைத்திருந்தவர். அந்த அழைப்பை அறிந்து வைத்திருந்ததினால் எகிப்தினுடைய அரண்மனையின் அநித்தியமான அனைத்து சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதையே அந்த மனிதர் தெரிந்து கொண்டார் என பார்க்கின்றோம். முதலாவது, பிறப்பில் தேவனுடைய பாதுகாவல். இரண்டாவது, வளர்ந்த போது சகல சாஸ்திரங்களிலும் சிறந்தவர். மூன்றாவது, தன்னுடைய அழைப்பை திட்டமாக அறிந்திருந்தவர். நான்காவது, தேவன் பேரிலும் தம்முடைய ஜனங்கள் பேரிலும் மிகப்பெரிய அன்பு கொண்டவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே நான் பார்க்கின்ற போது 24 முதல் 27 வாக்கியங்கள், 24 முதலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினிடம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய ஜனங்கள் பேரில் தேவன் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பின் பேரில் அவர் மிகவும் பெரும் அன்பு கொண்ட மனிதராக விளங்கினார் என்பதை பார்க்கிறோம். எகிப்தினுடைய அந்த ராஜ போகங்கள், அங்கே அரண்மனையிலே காணப்படுகிற சுகம், இவைகள் எல்லாவற்றையும் அவர் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அங்கே சேற்றிலே மிதித்து செங்கற்களை செய்து கொண்டிருந்த அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலே கிடந்த அந்த மக்களோடு தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளும்படியாக
தன்னுடைய ஜனத்தின் பேரிலும் தேவன் அவருக்கு கொடுத்த அழைப்பின் பேரிலும் பேர் அன்பு கொண்ட மனிதராக அவர் விளங்கினார். ஐந்தாவதாக, இந்த மீதியான் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் பொறுமையுடன் வாழ்ந்த ஒரு மனிதர். முதலாவது 40 ஆண்டுகள் அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கின்றார். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே, மீதியான் வனாந்திரத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். காரணம், இவர் அங்கே தம்முடைய சகோதரரிடத்திலே சென்றபோது அங்கே சில சூழ்நிலைகள் நடக்கிறது. அதனாலே ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டு விடுகின்றார். எகிப்தியனை கொண்டு போட்டது மிகப்பெரிய பாதகம் அது அந்த நாட்டிலே. ஆகையினால் இந்த மோசையை கொண்டு போட வேண்டும் என்று பார்வோன் தேடுகின்றான். ஆகவே பார்வோனுடைய கைக்கு தன்னை நீங்களாக்கி கொள்வதற்காக அவர் எகிப்தை விட்டு வெளியேறி விடுகின்றார். மீதியான் வனாந்திரத்திற்கு செல்கின்றார். அங்கே சென்று அதற்கு பின்பு எகிப்தினுடைய வளங்கள், அவருடைய சாஸ்திர அந்த விற்பன நிலை, அவர் இருந்ததான அந்த சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் விட்டு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு 40 ஆண்டுகள் சில ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரத்திலே மிக பொறுமையோடு தன்னுடைய நாட்களை கழித்தவர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், அதோடு கூட 30வது வசனத்தையும் நாம் ஒன்று சேர்ந்து நோக்கி பார்ப்போமேயானால் 7:23 பார்க்கிறோம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அரண்மனையில் இருந்து 40வது வயதில் அவர் அங்கே வெளியே வருகின்றார். தன்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்காக, அடிமைத்தனத்தில் கிடக்கிற மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக. அந்த சமயத்திலே தான் அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இது பார்வோனுக்கு கேள்வியான உடனே மோசையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே அரண்மனையிலே திட்டம் ஆணை பிறக்கிறது. ஆகையினால் அவர் அங்கிருந்து தப்பி புறப்பட்டு செல்கிறார் என்பதை பார்க்கிறோம். 30வது வசனத்திலே 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். 40வது வயதில் புறப்பட்டு போறாரு. அடுத்த 40 ஆண்டுகள் முடிந்த பின்பு தேவனாய கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். அப்போ அந்த இடைப்பட்ட 40 ஆண்டு காலம் அவர் மீதியான் வனாந்திரத்திலே அவர் தன்னுடைய நாட்களை மிக பொறுமையோடு கழித்து கொண்டிருந்தார் என்பதாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 6வதாக, தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி தேவனிடம் கொண்ட விசுவாசத்தினால் மேலும் 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக நடத்தி சென்றார். 40 ஆண்டுகள் மீதியான் வனாந்திரத்தில் இருக்கின்றார். தேவன் அவருக்கு தரிசனமாகின்றார். நீ எகிப்துக்கு போ, என் ஜனங்களை விடுவித்து கொண்டு வா என்று சொல்கின்றார். அவர் அங்கே சென்று 10 வாதைகள் எகிப்திலே நடைபெறும்படி அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஒரு பலத்த கரத்தோடும் பலத்த புயத்தோடும் அந்த அடிமைத்தனத்தில் கிடந்த எபிரேய மக்களை அவர் விடுவித்து வெளியே அழைத்து கொண்டு வருகின்றார். அடுத்த 40 ஆண்டுகள் அந்த மக்களை மிக அற்புதமாய் வழிநடத்தி சென்ற ஒரு மிகப்பெரிய தலைவர். முதலாவது, செங்கடல் 2ஆக பிளக்கும்படி ஒரு மாபெரும் அற்புதத்தை அவர் செய்தார். வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? உணவு வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உணவுக்கு என்ன செய்வது? தேவனை நோக்கி பார்த்து மன்னா என்கிறதான உணவை அவர்களுக்கு கொடுத்து 40 வருடங்கள் அந்த மக்களை அவர் போஷித்து காப்பாற்றினார். நாம் ஒரு முகாம் நடத்துகிறோம். 2 நாள் மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தெரியும். இவ்வளோக்கு எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது. சாப்பாட்டுக்கு பொருட்கள் இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஒரு 500 பேருக்கு 2 நாளைக்கு நம்ம சாப்பாடு போடுவதற்கு நாம் படாத பாடுபடுகிறோம். லட்சக்கணக்கான மக்களை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே வனாந்திரத்திலே அந்த மனிதன் போஷித்து வழி நடத்தி கொண்டு சென்றார். அது மாத்திரமல்ல, தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நின்று கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும்படியாக செய்த உன்னதமான தலைவர்.
செங்கடலை பிளந்து கொடுத்தார், உணவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். சென்ற இடத்திலெல்லாம் எதிரிகள் யுத்தத்திற்கு எதிர்த்து வந்தார்கள். அந்த வனாந்திரத்தில் செல்லுகின்ற பொழுது எமோரியர், இன்னும் மோவாபியர், இன்னும் கானானியர், இப்படிப்பட்ட எல்லாரும் இந்த மக்களை எதிர்த்து வருகின்றார்கள். அத்தனை பேருக்கும் மோசேயின் மூலமாக பயங்கரம் உண்டாகிவிட்டது. ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. மோசே என்கிற ஒரு தலைவன் அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்மையெல்லாம் மூடி போட்டு விடுவார்கள் போல இருக்கிறது என்கிற பயங்கரம் அனைத்து தேசத்தின் மக்கள் மத்தியிலேயும் விளங்கிவிட்டது. பார்த்து கொள்ளுங்கள். அந்த இடத்திலெல்லாம் அந்த யுத்தங்களை ஜெயித்து ஜனங்களை வெற்றிகரமாய் வழி நடத்தி கொண்டு சென்றார். அது மாத்திரமல்ல, அந்த மக்களை தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாய் செய்தார். எத்தனை விதமாக அந்த மக்கள் முறுமுறுத்தார்கள். எல்லாவற்றையும் சாப்பிடுவான், சாப்பிட்டு கொண்டே மோசே முறுமுறுப்பார், மோசைக்கு விரோதமாய் பேசுவார்கள். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அந்த மக்களை மிக பொறுமையோடு 40 ஆண்டு காலம் நடத்துவர் என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. இன்றைக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டு இவ்வளவு ஏதுக்கள், எத்தனை ஆஃபீஸர்ஸு, எத்தனை கலெக்டரேட்ஸு, எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, இன்னும் என்னென்னலாம் வைத்துக்கொண்டு, எத்தனை கோடி பணங்களெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்துறதுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லத்தரம் அன்று. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே 40 ஆண்டுகள் லட்சக்கணக்கான மக்களை தனக்கு பின்னாலே அழைத்து கொண்டு செல்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அத்தனை பெரிய ஒரு ஒப்பற்ற தலைவராக அவர் விளங்கினார். 7வதாக, அன்றைக்கு இருந்த ராஜ்யங்களிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அந்த எகிப்து சாம்ராஜ்யம் தான். அந்த சாம்ராஜ்யத்தை தன்னுடைய விசுவாசத்தினாலே வீழ்த்தினார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளோ பெரிய எகிப்திய அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு அவருடைய கரத்தில் வேற ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அவரிடத்தில் இருந்த ஒரே ஆயுதம் விசுவாசம் என்பது தான். பார்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே அந்த சாம்ராஜ்யத்தை நிலைகுலைய செய்து அதை வீழ்த்தி எறிந்தார். அதற்கு அடையாளமாகத்தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே, அதற்கு அடையாளமாக 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம், எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத்து பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். 13ஆம் வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று உரைத்தார். 30வது வசனத்திலே பார்க்கின்றோம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆக அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தையே தன்னுடைய விசுவாசத்தினாலே முற்றிலுமாய் சிதைத்து போட்ட, வீழ்த்தி போட்ட ஒரு தலைவர். பார்த்து கொள்ளுங்கள். 8வதாக, மோசேயினுடைய தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவம் அவருடைய அந்த சிறப்பான தலைவராக அவர் விளங்கியதை கண்டு பக்கத்தில் இருந்த எல்லா தேசத்தின் ராஜாக்களும் பயந்தார்கள். ஒன்றுமே இல்லாமல் வனாந்திரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த அந்த மோசே, அவருடைய கரத்தில் இருந்த ஒரே ஒன்று அவருடைய கோல் மாத்திரம்தான். பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய கோலாக மாறின மோசேயின் கோல், அது மோசேயின் கோல் தான். ஆனால் யாத்திராகமம் 4:20 சொல்லியிருக்கிறது போல அது தேவனுடைய கோலாக ஆண்டவர் மாற்றினார். ஸோ தேவனுடைய கோலை மாத்திரம் பிடித்து கொண்டு அவர் முன்னாலே ஜனங்களை வழி நடத்தி கொண்டு செல்லுகிறார். பக்கத்தில் இருந்த அத்தனை ராஜாக்களும் பார்த்து அப்படியே பயத்திலே கிளிபிடித்தவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்திலே 14:31 வசனத்தை பார்த்தால், ஏதோம் என்கிற மக்கள். ஏதோம் உங்களுக்கு தெரியும். ஏதோம் என்றால் ஏசாவுடைய சந்ததியார். அவங்களும் இவர்களுக்கு எதிராகத்தான் நின்றார்கள். அவர்களை மேற்கொண்டு அவர்களை ஒன்றும் துன்புறுத்தலை. உங்கள் வழியாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள்.
ஏதோமியர் சகோதரன் என்று கூட பார்க்காமல் அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு ஏதோமை குறித்து அவங்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆகையினால் அவர்களுக்கு எவ்விதமான தீங்கையும் செய்யாமல் அவருடைய தேசத்தை சுற்றி செல்ல வேண்டியதாக அவர் சென்றார் என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது 21ஆம் அதிகாரத்தில், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா, அந்த கானானியர் எதிர்த்து வந்தார்கள், அவர்களை மேற்கொண்டார். 21ஆம் அதிகாரம் 23, 24 எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் எதிர்த்து வந்தார். எல்லாம் பிரபலமான ராஜாக்கள். 136ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆக அவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமான ராஜாக்கள், பார்த்து கொள்ளுங்கள். யுத்த ராஜாக்கள், யுத்த ஜனங்களை வைத்திருந்தவர்கள். எமோரியன் ராஜாவாகிய சீகோன் 21ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களிலே பாசானின் ராஜாவாகிய ஓகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 3, 4 வாக்கியங்களிலே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவர்களை பார்த்து பயப்பட்டு நிற்கிற அந்த சூழ்நிலை. 136ஆம் சங்கீதத்தில் நான் கூறினபடி 17, 18 வாக்கியங்களிலே பிரபலமான ராஜாக்களை எல்லாம் அழித்து அவர்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் கட்டி கொண்டு தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தின மிகப்பெரிய தலைவர். 9வதாக தனக்கு பின் தன்னுடைய மக்களை வழி நடத்துவதற்கு சிறந்த தலைவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஒரு விஷயம் மோசையை பார்த்து, ஆரோனை பார்த்து, ஜனங்களெல்லாம் தண்ணீருக்காக முறுமுறுத்து கொண்டிருந்த போது, நீங்கள் போய் கன்மலையை பார்த்து பேசுங்கள், கன்மலையை பார்த்து பேசுங்கள், தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஜனங்கள் நெருக்கின நெருக்கம், இந்த ஜனங்கள் பண்ணின முறுமுறுப்பு, சாந்தமுள்ள மனிதனாகிய அந்த மோசே கூட கோபப்படத்தக்கதாக அத்தனை நெருக்கினார்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே சென்று அந்த மலையை பார்த்து பேசுவதை விட்டுவிட்டு 2 தடவை கோலை வைத்து என்ன செய்தார்? ஓங்கி அடித்தார். 2 விஷயம் அடித்தார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஏனென்றால் எப்பொழுதுமே தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டு அவர் அழைத்த மக்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறதே இல்லை. அதனால மக்களுக்கு முன்னால மோசே வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தண்ணீர் புறப்பட்டு வந்து விட்டது. ஆனால் தேவனுக்கு மோசேயின் மேல் கோபம் ஏற்பட்டது, பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக மேரிபாவின் அண்டையிலே என்னை நீங்கள் கனப்படுத்தவில்லை, ஜனங்களுக்கு முன்பு என்னை கனவீனப்படுத்தி விட்டீர்கள். அதனால ஆரோனும் சரி மோசையும் சரி, நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ள 2 பேரும் நினைச்ச மாட்டீங்க, உள்ள பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டம்! 40 வருடங்கள் அந்த ஜனங்களை படாத பாடுபட்டு நடத்தி கொண்டு வந்த அந்த ஒப்பற்ற தலைவரை ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஏ மோசே, நீ தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய், மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே நீ என்னை கனம் பண்ணவில்லை, நீ கனவீனப்படுத்தி விட்டாய், அதனால தேசத்தை வேணா நீ பார்த்துக்க, ஆனால் உள்ள நிச்சய மாட்டாய், பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார். சொன்ன உடனே மோசே, சரி ஆண்டவரே என்று அப்படியே விட்டு விடவில்லை. ஆண்டவரே, என்னை நீர் அழைத்து கொள்வதாக சொல்லுகிறீர், ஆனால் இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போவார்கள், அதனால அவர்களுக்கு நீர் ஒரு தலைவனை, அவர்களுக்கு முன் செல்வதற்கு ஒரு தலைவனை நீர் கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்று தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில், எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 23 வரையிலும் அந்த சம்பவமானது அங்கே காணப்படுகிறது. அதில் 1-2 காரியங்களை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்கிறேன், பாருங்கள். கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். நம்ம காலம்தான் முடிஞ்சு போச்சு. இந்த மக்கள் இவங்களுடைய பொல்லாத முறுமுறுப்பினால தான் நமக்கே தேசத்துக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை ஆகி போட்டு இந்த ஜனங்களை எக்கேடு கட்டும் போகட்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு தண்டனை கொடுக்கிறீர், தேசத்திற்குள் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீர், என்னை நீர் அழைத்துக் கொள்வதாக சொல்லிவிட்டீர், தயவுசெய்து என்னை நீர் எடுத்துக்கொள்ளும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போய்விடக்கூடாது,
அவர்களுக்கு முன் செல்லத்தக்க ஒரு அதிபரை நீர் ஏற்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று அவர் விண்ணப்பித்தார். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். 22ஆம் வசனம், மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். இது ஜனங்கள் மீது கொண்டிருந்த ஒரு பெரிய அந்த கரிசனையை வெளிப்படுத்துகிறது. யோசுவாவை தன் ஸ்தானத்திலே ஒரு தலைவராக ஏற்படுத்தி ஆரோனுடைய ஸ்தானத்திலே அவருடைய மூத்த குமாரன் அந்த எலெயாசாரை ஆசாரியனாக ஏற்படுத்தி எல்லா விதமான ஒழுங்குகளையும் செய்துவிட்டு அந்த மனிதர் தேவனிடத்திலே சென்றார். 10வதாக, மனித பலவீனங்கள் காணப்பட்ட போதிலும் தேவனிடம் கடைசி வரை உறுதியாக நின்று சாட்சி பெற்றவர். மனுஷ பலவீனங்கள் அவருக்கும் இருந்தது. சில நேரத்தில் கோபப்பட்டுருவார், சில நேரத்தில் எரிச்சல் அடைவார். ஒரு தடவையெல்லாம் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது கற்பர்களை கொண்டு வருவார். இவங்க கன்றுக்குட்டியை செய்து வைத்து அங்கே ஆடம்பரம் பண்ணி கொண்டு அசுத்தமாய் தங்களை கெடுத்து போட்டிருந்த போது அத்தனை கோபம் உண்டவராக கொண்டு வந்த 2 கற்பலைகளையும் மலையிலிருந்து உயரத்திலிருந்து தூக்கி கீழே எரிவார். பார்த்து கொள்ளுங்கள், அது சில்லுச்சில்லாம் நொறுங்கி போயிடும். ஆகவே சில நேரங்களில் அவர் கோபப்பட்டார், சில நேரங்களில் எரிச்சல் அடைந்தார். ஆனால் கர்த்தர் அவருடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். இத்தனை லட்சம் ஜனங்களை ஒரு மனிதன் நடத்த வேண்டுமானால் அவர் சொல்லுவார், இந்த மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவனை போல சாந்தமுள்ள மனுஷன் உலகத்தில் வேற யாருமே இல்லை என்று அவர் சாட்சி கொடுப்பார். பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தரே ஒரு மனிதனை அடக்கம் பண்ணினார் என்றால் அந்த கனம் யாருக்கு தான் கிடைத்தது? மோசேக்கு தான் கிடைத்தது. தேவனே தம்முடைய கரத்தினாலே மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார். அவரை எங்கே அடக்கம் பண்ணார், என்ன பண்ணார் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே அவருடைய அடக்க ஆராதனை முழுவதையும் தேவனே நடத்தினார் என்று சொன்னால் அந்த மனிதன் எத்தனை பெரிய தேவ கனத்தை பெற்றிருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். 11வதாக, இடைவிடாத தேவ சமூகத்து பழக்கம் உள்ளவர். அது அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மிக உன்னதமான காரியம். இடைவிடாமல் தேவ சமூகத்து பழக்கத்தை உடையவர். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்கலாம். அவருடைய வாழ்க்கை முடிகின்ற பொழுது உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். தேவனை முகமுகமாய் தரிசித்து முகமுகமாய் பார்த்து பேசினதான ஒரு மனிதனாக மோசே விளங்கினார் என்பதை பார்க்கின்றோம். இடைவிடாத தேவ சமூகத்து பழக்கம். அவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்லுகிறார் என்று சொன்னாலே எல்லா ஜனங்கள் பூரா கூடாரத்தின் வாசலிலே நின்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். மோசே உள்ளே பிரவேசிப்பதும் தேவனோடு சம்பாஷிப்பதும் பின் எழும்பி திரும்பி வருவதும் இதெல்லாம் அவர்கள் கண்ட அனுதினம் கண்ட காட்சி. பார்த்து கொள்ளுங்கள். இடைவிடாத தேவ சமூகத்து பழக்கமுள்ள மனிதர். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்து பழக்கம் என்பது நமக்கு அனுதினமும் காணப்பட வேண்டும். 12வதும் கடைசியுமாக, நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பண்புடைய மனிதர். எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவர் அவர். அங்கே எத்ரோ என்கிற அவருடைய மாமன் ஒரு நாள் இவரை பார்ப்பதற்காக வருவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் வரிசையாக ஆயிரக்கணக்கான மக்கள் மோசேயின் இடத்துல வந்து தங்களுடைய வழக்குகளை சொல்லும்படி நின்று கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் எத்ரோ பார்த்து கொண்டிருப்பார். உடனே மோசையை கூப்பிட்டு, மோசே, நீ செய்கிறது நல்ல காரியம் அல்ல, இது உம்மால் இது செய்ய முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வரிசையாக நிற்கிறாங்க, எத்தனை பேருக்கு தான் உம்மால் சொல்ல முடியும்? நீர் ரொம்பவும் தொய்ந்து போய்விடுவீர். ஆகையினால் 1000 பேருக்கு அதிபதிகளை நிறுத்தம், 100 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும், 10 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும்.
அந்த 10 பேர் ஒரு பிரச்சனைனா அந்த 10 பேருக்கு அதிபதியிடத்தில் சொல்லட்டும். அதுக்கு மேலே பிரச்சனைனா அந்த 100க்கு அதிபதியிடத்தில் போய் சொல்லட்டும். அதுக்கு மேலே பெரிய பிரச்சனைனா 1000க்கு அதிபதியிடத்தில் சொல்லட்டும். அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் உம்மிடத்தில் வரட்டும். இந்த ஒழுங்கை நீர் செய்யாவிட்டால் நீர் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு செல்ல முடியாது என்று எத்ரோ என்கிற மனிதன் ஒரு ஆலோசனை கொடுப்பார். அதை குறித்து நாம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 19, 24 வாக்கியங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே எத்ரோவுடைய ஆலோசனை குறித்து 24ஆம் வசனத்தில் அங்கே என்ன பார்க்குறோம் பாருங்கள். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்றங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தில் இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடே கூட இருப்பார், நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய். மற்ற ஒழுங்கு எப்படி செய்யணும்ட்டு மற்ற வசனங்களில் சொல்கிறார். நீர் ஆங்காங்கே அதிபதிகளை ஏற்படுத்தும், அவங்க பார்த்துக்கிறட்டும், முக்கியமான காரியத்தை மாத்திரம் தேவனிடத்தில் நீர் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவார். 24ஆம் வசனத்தில் தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். இவன் ஒரு கிழவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான், நம்ம எத்தனை லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டு எப்படி போயிட்டுருக்கோம், தேவனோடு தினம் பேசுகிறோம், இவர் ஆலோசனை கொடுப்பதா என்று அலட்சியப்படுத்தவில்லை. ஆகவே நல்ல ஆலோசனைகள் வருகின்ற போது அதை ஏற்கின்ற ஒரு அற்புதமான பண்பும் அந்த மனிதனிடத்திலே காணப்பட்டது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவுக்கு மாதிரியாக வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர். தேவனுக்கும் மனிதனுக்கும் எப்படிப்பட்ட உறவு காணப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியாக விளங்கின மனிதர். 12 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொன்னேன். 1, பிறப்பில் தேவனின் பாதுகாப்பை கண்டவர். 2, வளர்ந்த போது எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் வல்லவராக விளங்கியவர். 3, தமது அழைப்பை திட்டமாக அறிந்திருந்தவர். 4, தேவன் பேரிலும் தம்முடைய மக்கள் பேரிலும் பெரும் அன்பு கொண்டவர். 5, மீதியான் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் பொறுமையோடு கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னாலே தன் வாழ்வை அமைத்து கொண்டிருந்தவர். 6, தேவனுடைய அழைப்பு வந்த போது அந்த அழைப்பிற்கு இணங்கி அடுத்த ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்திற்கு உணவு, அற்புதங்கள், இன்னும் யுத்தம், உடன்படிக்கை, தெய்வீக வழிபாடு, இப்படி எல்லா விதத்திலும் அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்த ஒரு மனிதர். 7, எகிப்து சாம்ராஜ்யத்தை தன் விசுவாசத்தினால் வீழ்த்தியவர். 8, மோசேனுடைய தலைமைத்துவத்தை குறித்து எல்லா ஜாதிகள் ஜனங்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வியப்பும் பயங்கரத்தையும் உண்டு பண்ணினவர். 9, தனக்கு பின் மக்களை வழி நடத்துவதற்கு நல்ல தலைவர்களை, யோசுவா இன்னும் எலெயாசார் என்கிற 2 பெரும் தலைவர்களை அவர் ஏற்படுத்தினவர் என்று காண்கிறோம். 10, மனித பலவீனங்கள் அவரிடத்தில் காணப்பட்ட போதிலும் தேவனிடத்திலே கடைசி வரை உறுதியாக அவருடைய சமூகத்திலே நின்ற மனிதர். 11, இடைவிடாத தேவ சமூகத்து பழக்கமுடையவர். 12, நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் பண்புடையவர். ஆகவே நம் அனைவருக்கும், எல்லா தேவனுடைய மக்களுக்கும், தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே காணப்பட வேண்டிய நல்ல காரியங்களுக்கான முன்மாதிரியாக மோசே விளங்கினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ மோசேனுடைய வாழ்க்கையை நாம் அடிக்கடி படிக்கின்ற பொழுது அது நமக்கு தேவனோடு உள்ள உறவை இன்னும் வலிமையாக நாம் கொண்டு செல்வதற்கு அது உதவி செய்யும். நன்றி.